பணி நியமன முறைகேடு வழக்கு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது விசாரணை நடத்துவதற்கு ஆளுநரிடம் தமிழ்நாடு அரசு ஒப்புதல் கோரியதாக தகவல் வெளியாகிருக்கிறது. முழுமையான விவரங்களை தலைமை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், செந்தில் பாலாஜி மீதான வழக்கு என்ன? தமிழ்நாடு அரசு இப்ப என்ன கோரிக்கை வச்சிருக்கிறாங்க? 2011ஆம் ஆண்டிலிருந்து 15ஆம் ஆண்டு வரை அவர் செந்தில் பாலாஜி குறிப்பாக போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார். அவர் குறிப்பாக கேஷ் ஃபார் ஜாப் என்று சொல்லக்கூடிய பணி நியமனம், பஸ் டிரைவர் மற்றும் கண்டக்டர் பணியிடங்களுக்கு பணத்தை பெற்றுக்கொண்டு வேலை கொடுத்ததாக அப்போது அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது. அவர் அப்போது அதிமுக முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையிலான அமைச்சரவையில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார். இந்த நிலையில் அதாவது ஒரு அமைச்சராக இருக்கும் போது அவர் தவறு செய்திருந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது மாநில அரசு மற்றும் கவர்னருடைய ஒப்புதல் வேண்டும் என்பது விதியாக இருப்பதாக கடந்த திமுக அரசாங்கம் வாதிட்டது. அந்த அடிப்படையில் குறிப்பாக அமைச்சராக இருந்த காலத்தில் அவர் தவறு செய்து இருப்பதால் அவருக்கு கவர்னருடைய ஒப்புதல் வேண்டும் என்று குறிப்பாக இந்த எஃப்ஐஆரை பொறுத்தவரை உடனடியாக இடி எடுத்தது. அமலாக்கத்துறை இந்த எஃப்ஐஆரை எடுத்து அவர்கள் விசாரணை செய்தார்கள். அந்த அடிப்படையில் அவர் கைதும் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 400 நாட்களுக்கு மேலாக சிறையில் இருந்தால் அதற்கு பிறகு அவருக்கு உச்சநீதிமன்றம் வரை சென்று பெயில் கிடைத்தது. இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிந்த வரலாறு. அதாவது இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட், பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல இடி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் எம்பி எம்எல்ஏக்களை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றம் சென்னை கலெக்டர் அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. அதிலையும் தற்போது விசாரணை என்பது நடைபெற்று வருகின்றது. அந்த அடிப்படையில் இந்த விசாரத்தை நம்ம கேட்கும் பொழுது என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இந்த தமிழக அரசு புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அரசாங்கம் ஏற்கனவே சாய்குமார் தலைமையில் இருக்கக்கூடிய சிஎஸ் அவர் தான் தலைமைச் செயலாளர். அவர் ஒரு கடிதத்தை கவர்னருக்கு அனுப்பியிருக்கிறார். கடந்த வாரம் அனுப்பியிருக்கிறார். அந்த கடிதத்தில் கவர்னர் ஒப்புதல் கொடுக்கும் பட்சத்தில் அடுத்த கட்டமாக இவர்கள் இந்த விசாரணையை மேற்கொள்வதற்கு வசதியாக இருக்கும் என்று தலைமைச் செயலாளர் கவர்னருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இது ஒரு முக்கியமான நகர்வாக பார்க்கப்படுகிறது. இந்த விவகாரத்தை பொறுத்தவரை ஏற்கனவே அமலாக்கத்துறை விசாரணை நடைபெற்றுக் கொண்டு வரக்கூடிய சூழலில் தமிழக அரசுடைய தலைமைச் செயலாளரும் கவர்னரிடம் ஒரு கோரிக்கை வைத்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சீனியா, இதே மாதிரி பணி நியமன முறைகேடு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் நேரு மீதும் விசாரணை நடத்துறதுக்கு டிஏவிசி லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அந்த விவரம் என்ன? அதாவது ஏற்கனவே டிவிஎஸ்சி தமிழகத்துடைய லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவதற்கு முன் வந்தாங்க. இந்த நிலையில ஹைகோர்ட் நேற்றைக்கு ஒரு ஸ்டே கொடுத்திருக்கிறதையும் பார்க்க முடியுது. 23ஆம் தேதி வரை, அதாவது வரக்கூடிய ஜூன் 23ஆம் தேதி தற்போது இருக்கக்கூடிய நிலைமையே தொடர வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருப்பதையும் இதுல ஒரு முக்கியமான அப்டேட்டாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. ஏற்கனவே அந்த டிவிஎஸ்சி கேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கடந்த திமுக ஆட்சி காலத்தில் நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சராக இருந்த நேரு பல்வேறு முறைகேடுகளை குறிப்பாக டெண்டர் வெளியிட்டதிலும் அதே போன்ற பார்த்தீர்கள் என்று சொன்னால் மற்ற முறைகேடுகளையும் செய்திருப்பதாக அவர் மீது வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அந்த வழக்கை பொறுத்தவரை டிவிஎஸ்சி விசாரிக்க வேண்டும் என்று ஒரு வழக்கும் இருக்கின்றது. அது டிவிஎஸ்சி கேஸ் ஃபைல் பண்றதுக்கு அனுமதி கடந்த சில தினங்களுக்கு முன்பு கொடுக்கப்பட்ட நிலையில் அதை எதிர்த்து நேரு உடனடியாக சென்னை உயர்நீதிமன்றம் சென்றதன் அடிப்படையில் தற்போது அதற்கான தடையை குறிப்பாக ஸ்டேட்டஸ் கியோ என்ற ஒரு முக்கியமான விஷயத்தை சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. ஜூன் 23ஆம் தேதி வரை அது பொருந்தும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நீங்க ஏற்கனவே பார்த்தீர்கள் சொன்னால் இந்த செந்தில் பாலாஜி கேஸை பொறுத்தவரை நம்ம கடந்த காலங்களில் ஒரு உதாரணத்தை சொல்ல முடியும். 1996ஆம் ஆண்டு குறிப்பாக அப்போதைய முதலமைச்சராக இருந்த 91-96 ஜெயலலிதா இருந்த போது அவர் மீது குறிப்பாக வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக ஒரு வழக்கு பதிய வேண்டும் என்பதற்காக கவர்னருடைய ஒப்புதல் தேவை என்று சுப்பிரமணியசாமி கவர்னர் அலுவலகத்தில் சென்றார். கவர்னர் அப்போது இருந்த கவர்னர் கொடுத்த ஒப்புதல் அடிப்படையிலேயே அந்த லஞ்ச ஒழிப்பு கேஸ் குறிப்பாக அந்த வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு 18 ஆண்டுகளாக நடைபெற்று அந்த வழக்கிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஜெயலலிதா அவர்கள் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு அவர் குறிப்பாக சிறைக்கு சென்றதும் அது உச்சநீதிமன்றத்து வரை சென்றதும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எனவே கவர்னருடைய ஒப்புதல் என்பது முக்கியமாக தேவை. ஏனென்று சொன்னால் அமைச்சர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் அமைச்சராக இருந்த காலத்தில் தவறு செய்திருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு கவர்னருடைய ஒப்புதல் வேண்டும். இது அமைச்சர்களுக்கு குறிப்பாக அரசியல் சாசனம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு இம்யூனிட்டி என்று சொல்வார்கள். அந்த இம்யூனிட்டியை பயன்படுத்தி தான் தற்போது முக்கியமான அமைச்சர்கள் இருப்பதாகவும், எனவே அதற்கு கவர்னருடைய ஒப்புதல் வேண்டும் என்றும் ஏற்கனவே கவர்னர் ரவி இருந்த போது அது கோரிக்கை வைக்கப்பட்டது. அந்த குறிப்பாக பல நீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்டது. அதுல முக்கியமா செந்தில் பாலாஜி மட்டும் இல்லாம அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக ஒரு சாங்ஷன் கேட்டும் கவர்னருக்கு கடிதம் எழுதியது இந்த நேரத்தில் நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. சீனிவாசகம், இப்போ
முன்னாள் அமைச்சர்கள் திமுகவுடைய நிர்வாகிகள் மீது இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கிறத எப்படி நம்ம அதை பார்க்கறது? அரசு வட்டாரத்தில் என்ன சொல்றாங்க? இதற்கு தொடர்ச்சியா மேலும் சில நடவடிக்கைகள் இருக்குமா? இதே மாதிரி இப்ப நீங்க சொன்ன மாதிரி அதிமுக நிர்வாகிகள் மீதான இதே மாதிரி குற்றச்சாட்டுகள் மீதும் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கும்னு எதிர்பார்க்கலாமா? நிச்சயமாக முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி, விஜயபாஸ்கர் போன்றோர் மீதும் சாங்ஷன் கொடுக்க வேண்டும் என்று அப்போது இருந்த திமுக அரசாங்கம் கவர்னரிடம் பெட்டிஷன் போட்டது. அதே போல அவர்கள் மீதும் இடி வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று டிவிஎஸ்சி உத்தரவிட வேண்டும் என்று அப்போது திமுக வழக்கறிஞர்கள் சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகிறார்கள். இதை எப்படி இந்த அரசாங்கம் மேற்கொள்ளப் போகிறது என்பதையும் பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் வேலுமணி, வி சண்முகம் உள்ளிட்ட அந்த அணியினர் ஏற்கனவே வந்து இந்த அரசாங்கத்தை ஆதரித்து வாக்களி செலுத்தியிருக்கிறார்கள். எனவே இதையெல்லாம் நம்ம வந்து அரசியல் ரீதியாகவும் இந்த வழக்குகளை நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. விஜயபாஸ்கர் போன்றவரெல்லாம் கடந்த அந்த 25 எம்எல்ஏக்கள் ஆதரித்து ஓட்டு போட்டவர்களில் ஒருவராக இருக்கிறார்கள். அரசாங்கம் எப்படி இதை கையாளப் போகிறது? ஒரு திமுகவை மட்டும் குறிவைத்து செய்யப்படுகிறதா அல்லது அதிமுகவிற்கும் இது பொருந்துமா என்பதை வரக்கூடிய நாட்களில் நமக்கு தெரிய வரும். சீனிவாசகம்.